வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐக்கு நம்ம ஃபேஸ் பண்ற பெரிய பெரிய எத்திக்கல் சிக்கல்களுக்கு நம்ம 2000 வருஷம் பழமையான தமிழ் இலக்கியத்துல பதில் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. வாங்க இந்த ஆச்சரியமான தொடர்பை நாம சேர்ந்து அலசி பார்க்கலாம். நம்ம எல்லாருமே ஏஐயோட வளர்ச்சியை பார்த்து மிரண்டு போயிருக்கோம். ஆனா இந்த பிரம்மாண்டத்துக்கு பின்னாடி நாம ஒரு விலை கொடுத்துக்கிட்டு இருக்கோமே, அது கவனிச்சோமா? நாம பார்க்க தவறுன அந்த மறைக்கப்பட்ட சவால்கள் என்ன, அத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, இன்னைக்கு நம்மளோட பயணத்துல ஏஐ சம்பந்தப்பட்ட 3 முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். முதல்ல அதுல இருக்கிற பக்கச்சார்பு, அப்புறம் நம்மளோட பிரைவசி, கடைசியா அதனால சுற்றுச்சூழலுக்கு ஏற்படுற பாதிப்பு. ஓகே, முதல்ல ஒரு விஷயத்த தெளிவுபடுத்திக்கலாம். இங்க நம்ம நோக்கம் டெக்னாலஜியை குறை சொல்றதில்ல, கண்டிப்பா இல்ல. ஆனா இந்த வேகமான வளர்ச்சியை எப்படி ஒரு பொறுப்போட ஒரு சரியான பாதையில கொண்டு போறதுன்னு தான் யோசிக்க போறோம். இதுக்கு நம்ம முன்னோர்கள் கிட்ட இருந்து ஏதாவது கத்துக்க முடியுமா? வாங்க பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்ல முதல் சவால் பக்கச்சார்பு, அதாவது பயஸ். ஏஐ எப்படி நம்மளோட மோசமான பழக்க வழக்கங்களை கத்துக்கிட்டு அதையே திரும்ப நமக்கு காட்டுது, இன்னும் சொல்லப்போனா அது பெருசுபடுத்துதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த அல்காரிதமிக் பயஸ்னா என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். பாருங்க, ஏஐங்கிறது ஒரு குழந்தை மாதிரி. அதுக்கு தானா எதுவும் தெரியாது. நாம என்ன டேட்டாவை கொடுத்து அதை ட்ரெயின் பண்றோமோ அதிலிருந்து தான் அது கத்துக்கும். ஒருவேளை நம்ம கொடுக்குற டேட்டாவிலேயே பாரபட்சம் இருந்தா என்ன ஆகும்? நிச்சயமா ஏஐ கொடுக்குற முடிவுகளும் பாரபட்சமா தான் இருக்கும் இல்லையா? இதுக்கு ஒரு நிஜ உதாரணம் பாப்போமே. அமெரிக்கால குற்றவாளிகளை கணிக்கிற ஒரு ஏஐ சிஸ்டம் இருந்துச்சு. அது என்ன பண்ணுச்சு தெரியுமா? வெள்ளை இனத்தவரை விட கருப்பு இனத்தவரை தான் திரும்பவும் குற்றம் செய்ய வாய்ப்பு அதிகம்னு தப்பா கணிச்சது. இங்க பிரச்சனை அந்த மக்கள் கிட்ட இல்ல, அந்த ஏஐக்கு கொடுத்த டேட்டால ஏற்கனவே இருந்த சமூக பாரபட்சம் தான் இதுக்கு காரணம். இதனால என்ன ஆகுது? சமூகத்துல இருக்கிற பிளவுகளை ஏஐ இன்னும் ஆழமாக்குது. இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த நவீன பிரச்சனைக்கு நம்ம கிட்ட ஒரு பழமையான தீர்வு இருக்கு. கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி கணியன் பூங்குன்றனார் புறநானூறுல சொன்னாரு, யாதும் ஊரே யாவரும் கேளீர், எல்லா ஊரும் நம்ம ஊரு, எல்லா மக்களும் நம்ம உறவினர்கள். இந்த உலக பார்வைதான் பாரபட்சமே இல்லாத ஒரு ஏஐய உருவாக்குறதுக்கு அடித்தளமா இருக்கணும். அதே மாதிரிதான் திருவள்ளுவரும் சொல்றாரு, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், பிறப்பால எல்லா உயிர்களும் சமம். இந்த ஒரு வரி, இந்த ஒரு அறநெறி போதும். நாம ஏஐக்கு ட்ரைனிங் கொடுக்கிற டேட்டாவை உருவாக்க இதுதான் வழிகாட்டியா இருக்கணும். இந்த சமத்துவ கொள்கைய ஏஐயோட கோட்லயே எழுத வேண்டியது நம்மளோட கடமை. சரி, பக்கச்சார்புல இருந்து இப்ப நாம அடுத்த முக்கியமான சவாலுக்கு போகலாம். தனி உரிமை, அதாவது பிரைவசி. ஒரு கேள்வி கேட்கறேன். உங்களோட பர்சனல் டேட்டா அது உங்க சொத்தா இல்ல அது ஒரு பொது சொத்தா? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இன்னைக்கு உலகம் முழுக்க நம்மளோட டேட்டாவை பாதுகாக்க பல சட்டங்கள் வந்துட்டு இருக்கு. ஐரோப்பால ஜிடிபியான்னு சொல்றாங்க. நம்ம இந்தியால கூட 2023ல டிபிடிபி சட்டம் வந்திருக்கு. இது எல்லாமே ஒண்ணுதான் சொல்லுது, நம்மளோட டிஜிட்டல் பிரைவசி எவ்ளோ முக்கியம்னு தான். இங்கேயும் கூட நம்ம திருக்குறள் ஒரு ஆச்சரியமான வழிய காட்டுது. வள்ளுவர் சொல்றாரு, களவு, அதாவது திருடுறது ஒரு பெரிய குற்றம்னு. இப்ப யோசிச்சு பாருங்க, நம்மளோட அனுமதியே இல்லாம நம்மளோட தனிப்பட்ட தகவல்களை ஒருத்தங்க பயன்படுத்துறது, அது ஒரு விதமான டிஜிட்டல் களவு தானே? திருமந்திரத்திலிருந்தும் இதே மாதிரியான ஒரு கருத்து வருது. இந்த பார்வை டெக் கம்பெனிங்களோட பொறுப்பை ரொம்ப தெளிவா சொல்லுது. சிம்பிளா சொல்லணும்னா, ஒருத்தரோட டேட்டா அவரோட சொத்து, அதை மதிக்க வேண்டியது ஒரு அடிப்படையான அறம். சரி, அடுத்ததா நம்ம பார்க்க போற சவால், இது ஒருவேளை உங்களை கொஞ்சம் அதிர்ச்சிக்குள்ளாக்கலாம். நாம டெய்லி யூஸ் பண்ற இந்த ஏஐக்கு பின்னாடி நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய சுற்றுச்சூழல் பாதிப்பு ஒளிஞ்சிட்டு இருக்கு. சிந்திக்கிற இந்த மெஷினோட தாகத்தை பத்தி தான் நாம இப்ப பேச போறோம். இந்த நம்பரை பாருங்க, 7 லட்சம் லிட்டர். 7 லட்சம் லிட்டர் எதுக்குன்னு கேக்குறீங்களா? சாட்ஜிபிடி மாதிரி ஒரு பெரிய ஏஐ மாடலை உருவாக்குறதுக்கு, அதை ட்ரெயின் பண்றதுக்கே மட்டுமே இவ்ளோ சுத்தமான தண்ணீர் தேவைப்படுது. இன்னும் புரியற மாதிரி சொல்லணும்னா, ஒரு மனுஷன் கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு குடிக்கிற தண்ணிக்கே இது சமம். யோசிச்சு பாருங்க, நம்ம சும்மா கேக்குற ஒவ்வொரு கேள்விக்கும் நம்ம பூமி ஒரு விலை கொடுத்துட்டு இருக்கு. இந்த டேபிள கொஞ்சம் பாருங்க, இது இன்னும் தெளிவா புரிய வைக்கும். ஒரு GPT-3 மாடலுக்கு ட்ரெயினிங் கொடுக்க 120 அமெரிக்க வீடுகள் ஒரு வருஷத்துக்கு பயன்படுத்துற கரண்ட் தேவைப்படுது. அதே மாதிரி தண்ணி எவ்வளோன்னு ஏற்கனவே பார்த்தோம். நாம சும்மா ஒரு 20லிருந்து 50 கேள்வி கேட்டா கூட கிட்டத்தட்ட ஒரு நார்மல் வாட்டர் பாட்டில் அளவுக்கு தண்ணி செலவாகுது.
இது ஏதோ ஒரு தடவை நடக்கிற விஷயம் அல்ல. இது ஒரு தொடர்ச்சியான வளர்ந்துகிட்டே இருக்கிற ஒரு பிரச்சனை. இந்த சார்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். மைக்ரோசாஃப்ட், கூகுள் மாதிரியான பெரிய நிறுவனங்களோட தண்ணீர் பயன்பாடு ஏஐ வளர்ச்சியால சமீபத்துல எவ்ளோ அதிகரிச்சிருக்குன்னு. ஏஐ வளர வளர நம்ம இயற்கை வளங்கள் மேல இருக்கிற அழுத்தம் அதிகமாயிட்டே போகுது. மறுபடியும் நம்ம இலக்கியத்துக்கிட்டே வருவோம். சங்க இலக்கியத்துல கபிலர் சொல்றாரு, வானம் துளங்கினும் வையகம் துளங்கும். அதாவது வானம் போய்ச்சா இயற்கையோட பேலன்ஸ் தப்புனா இந்த உலகமே தடுமாறும். இன்னைக்கு ஏஐயோட இந்த தாகம் அந்த இயற்கையோட சமநிலைக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலா மாறிட்டு இருக்கு. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? டெக்னாலஜியை தூக்கி போட சொல்லல, ஆனா அத புத்திசாலித்தனமா பயன்படுத்தணும், இயற்கையை மதிக்கிற மாதிரி பயன்படுத்தணும். அதுக்கு தான் பசுமை ஏஐ, அதாவது கிரீன் ஏஐன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. டேட்டா சென்டர்களுக்கு சோலார், காத்து மாதிரி ரினியூவபிள் எனர்ஜி யூஸ் பண்றது, தண்ணிக்கு பதிலா கூலிங் டெக்னாலஜியை மாத்துறது, குறைஞ்ச பவர்ல வேலை செய்யற மாதிரி திறமையான அல்காரிதம்களை உருவாக்குறதுன்னு பல வழிகள் இருக்கு. முக்கியமா நாம கேட்கிற ஒவ்வொரு தேவையில்லாத கேள்விக்கும் ஒரு சுற்றுச்சூழல் விலை இருக்குன்னு நாம முதல்ல உணரணும். சரி, இது வரைக்கும் நாம 3 பெரிய சவால்களை பத்தி பார்த்தோம். பக்கச்சார்பு, தனியுரிமை, அப்புறம் சுற்றுச்சூழல் பாதிப்பு. இந்த 3ஐயும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது நமக்கு என்ன புரியுது? வாங்க ஒரு முடிவுக்கு வருவோம். நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்ட முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, முதல்ல பக்கச்சார்பு. ஏஐங்கிறது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்குங்கிற உலக பொதுவான சமத்துவத்தை கடைபிடிக்கணும். 2வது தனியுரிமை. நம்ம டேட்டா நம்மளோட சொத்து. நம்ம அனுமதி இல்லாம அதை பயன்படுத்துறது ஒரு நவீன களவு. 3வது சுற்றுச்சூழல். டெக்னாலஜி இயற்கையோட சமநிலையை கெடுக்கக்கூடாது. நமக்கு தேவை பசுமை ஏஐ. சுருக்கத்துல ஏஐயால உருவாகிற ஒவ்வொரு நவீன சவாலுக்கும் நம்ம பழந்தமிழ் இலக்கியத்துல ஒரு ஆழமான நெறிமுறை வழிகாட்டுதல் இருக்கு. ஆக முன்னேற்றத்தோட உண்மையான அளவுகோல் என்னன்னு தெரியுமா? அது டெக்னாலஜியோட பவர் மட்டும் இல்ல, அதை நாம எந்த அளவுக்கு ஞானத்தோட பயன்படுத்துறோங்கிறது தான். டெக்னாலஜி மனுஷனுக்கும் அவன் வாழ்ற இந்த பூமிக்கும் சேவை செய்யணுங்கிறத நம்ம பண்டைய இலக்கியங்கள் திரும்ப திரும்ப நமக்கு ஞாபகப்படுத்துது. நாம ஒவ்வொரு நாளும் ஏஐ கிட்ட ஏகப்பட்ட கேள்விகள் கேட்கறோம். ஆனா ஒருவேளை நாம கேட்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி ஒன்னு இருக்கு. அது ஏஐ கிட்ட இல்ல, நமக்கு நாமே கேட்டுக்கணும். அது என்னன்னா, இந்த சக்தியை நாம் ஞானத்துடன் பயன்படுத்துகிறோமா? யோசிச்சு பாருங்க.